இரவு 7 மணி. இதுவரை 18,000 பேர் முகாமில் பங்கு கொண்டதற்கான அறிவிப்பு. அனைவரது முகத்திலும் வெற்றி கை கெட்டும் தூரம்தான் என்பது தெளிவாக தெரிந்தது. காலை 8 மணிக்கு தொடங்கிய இலவச பல் மருத்துவ பரிசோதனை முகாம் இரவும் தொடர்ந்தது. விடுதி மாணவர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் என வந்து கொண்டே இருந்தனர். எல்லோர் முகங்களிலும் சாதனையை நோக்கி பயணிக்கும் இலக்கு தெரிந்ததை தவிர சலிப்பு தன்மை காணவில்லை. மறுநாள் காலை 6 மணி தொடர்ந்து கொண்டே இருந்தது மருத்துவ பரிசோதனை முகாம். ஒருபுறம் பங்கேற்பாளர்கள் கூட்டம், மறுபுறம் வரிசையில் பரிசோதித்து விட்டு வெளிவந்தவர்களின் மகிழ்ச்சி பெருகும். சாதனை களம் வெற்றியை நோக்கி சீராக முன்னேறிக் கொண்டே இருந்தது. காலை 7:59 மணி பல் மருத்துவ பரிசோதனை முகாம் வெற்றி கழிப்போடு நிறைவடைந்தது. சாதனைக்கான அறிவிப்பை நோக்கி காத்திருந்தது கூட்டம். கின்னஸ் அதிகாரிகள் உற்சாகமாய் தங்களது அங்கீகாரத்தை வழங்கினார். And I certify that Indian Dental Association Coimbatore chapter has created a new history in this criteria. Congratulations. ஆர்ப்பரித்த கூட்டம் மகிழ்ச்சியில் திளைத்து போனது. Actually, I expected only to complete somewhere between 8,000 and 10,000. But this is a quite unimaginable figure. That is because of the teamwork. Give a big hand for 2,010 doctors to make this dream possible. சிலர் உற்சாக பெருக்கெடுத்து தங்களை மறந்து நடனமாடத் தொடங்கினர். கரவொலியின் அதிர்வு அரங்கம் அலைகடலின் ஆர்ப்பரிப்பாய் மாறிப்போனது. பல் பாதுகாப்பை குறித்து ஆலோசனை வழங்கி இதை ஒரு கின்னஸ் சாதனையாக இந்தியர்களாகிய நாங்கள் இன்று உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். முக்கியமாக மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி இன்று உலக சாதனையாக உங்கள் முன்னே நிற்கிறது. பற்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக படைக்கப்பட்ட இந்த கின்னஸ் உலக சாதனை தமிழ் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. இலவச பல் மருத்துவ பரிசோதனை முகாமிற்கான புதிய கின்னஸ் சாதனை. நபர்கள் 19,904 பேர். நேரம் 24 மணி நேரம். இடம் ராஜஸ்தானின் திருமண மண்டபம், ஆர்எஸ் புரம், கோவை. சாதனையை நிகழ்த்தியவர்கள் இந்திய பல் மருத்துவ சங்கம், கோவை கிளை. மூச்சு நின்றால் மட்டும் மரணம் இல்லை, உன்னுடைய முயற்சி நின்றான மரணம் தான் என்றால் டாக்டர் அப்துல் கலாம். தங்களுடைய இலக்கை எட்டுவதற்கு பலரும் பலவிதமான முயற்சிகளை முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வெற்றி அடைகிறார்கள். அவருடைய வெற்றியோட ரகசியம் தெளிவோடும் தன்னம்பிக்கையோடும் சரியான இலக்கை தேர்ந்தெடுத்தது தான் அந்த வெற்றியின் ரகசியம். வீரமும் விவேகமும் மனிதனின் மாபெரும் பண்புகள். சாதனையும் புகழும் அவனின் வரலாற்று பதிப்புகள். இப்படிப்பட்ட வரலாற்று பதிவுகள் தான் எங்கள் விண்ணை தொடு நிகழ்ச்சி. விண்ணை தொடு, இது தமிழர்களின் சாதனை களம். மீண்டும் அடுத்த வாரம் விண்ணை தொடு நிகழ்ச்சியில பல வியக்கும் சாதனைகளோடு அவங்களை சந்திக்கிறோம்.